எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதீஷ்குமரவேல். இன்னைக்கு சுட சுட ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்கு திமுக. என்னன்னா, கருத்து கணிப்பு அப்படின்னு ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. அந்த கருத்து கணிப்பு நடத்தின சேனல்கள் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தா ஒரு பழைய ஹிஸ்டரி எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். என்னன்னா, இந்த செருப்பு கம்பெனில அடிடாஸ் இமிடேட் பண்ணி அபிபாஸ், அந்த ரீபோக் இது பண்ணி ரீபூட்டு, அந்த மாதிரி இது என்ன அர்த்தம்னு கூட தெரியாம ஒரு சில கம்பெனி எல்லாம் உருவாக்கி வச்சிருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி சாணக்கியா டிவியை இமிடேட் பண்ணி ஒரு சேனல், ரிபப்ளிக் டிவியை இமிடேட் பண்ணி ஒரு சேனல், இந்த மாதிரி 4-5 உருப்படாத சேனல் எல்லாம் போட்டு இவங்க ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க. சரிங்க, கருத்து கணிப்பு வெளியிட்டீங்க, சரி, அதையாவது ஒரு 150 சீட், ஒரு 160 சீட், ஒரு 170 சீட் கொடுத்துருக்க கூடாதா? அதுலயுமே ஏன் தண்ட கருமாந்திரத்துக்கு ஒரு 120 140 சீட் மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க. சரி, 120 to 140 சீட் திமுக கூட்டணியா ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க. கூட்டணி கட்சிகள் ஒரு 20-25 இடங்கள் எடுத்துருவாங்க. திமுகவுக்கு மெஜாரிட்டியே இருக்காது. ஆல்ரெடி காங்கிரஸ், விசிகான்னு எல்லாரும் எங்களுக்கு கூட்டணியில இடம் வேணும்னு தலைகளா குதிக்கிறாங்க. இப்ப திமுக கட்சிக்காரங்களுக்கு எந்த அடிப்படையில நம்பிக்கை வரும்? கருத்து கணிப்பு வெளியிடுற நண்பர்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்த சொல்றான், தயவு செஞ்சு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவை உருப்படியா பண்ணுங்க. இப்படி கொண்டு போய் திமுகவை நிறுத்துற அளவுக்கு ஐடியா கொடுக்காதீங்க. வாழ்த்துக்கள். எனிஹோ, அதிமுகவின் வெற்றிக்கு நீங்கள் இப்ப சொன்ன அந்த கருத்து கணிப்புகளே சாட்சி. எல்லாருக்கும் அதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.